உனக்கு இருக்குது. சரி மாமா, உன்னை பார்த்தா எனக்கு ரசிச்சு அழகா ஒரு பாட்டு. ஓட மச்சான் ஓட டக்குனு அடிச்சுட நான் அடிச்சுட மறுபடியும் சொல்லக்கூடாது பொண்ணு சொல்லிட்டியா மறுபடியும் வாடா போட சொன்னா பாக்க நினைப்பாங்க. சரி ஏ மாமா, மாமா உன்னை பார்த்து அழகா ரசிச்சு ஒரு கானம் சாங் பாட்டு. அதனால அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. உன்னை பார்த்து யாருமே எல்லாமே நான் தனியா பாடணும் எனக்கு தேவையில்லை. எதுவுமே வேணாமா? எனக்கு வேணாம். எதுவுமே இல்லாம பார்த்து ரசிக்கணும். மாமா சீரக சம்பா நெல்ல குத்தி நான் சோறு சமைச்சிருக்கேன். மாமா சோறு சமைச்சிருக்கேன். சேலத்து மாம்பழ சாறு எடுத்து நல்ல ரசமும் வச்சிருக்கேன். ஏ மாமா ரசமும் வச்சிருக்கேன். நீங்க சாப்பிட வாரீங்களா இல்ல சாப்பிட்டு போறீங்களா? உனக்கு வசனம் ரசிச்சு பாடலாம். எப்படி சென்சார் மாமா டாடி சரி இதெல்லாம் இருக்கட்டும். இந்த பாட்டுலாம் உனக்கு என்னன்னே தெரியல. இவன் நேரம் அப்பனா இப்ப மாமனாருன்றா. இவங்க காரி முடிஞ்சு பொது வருஷம் அப்பனா இது மாமன் போய் புரிஞ்சு மொத்தம் ஆக மொத்தம் காரி முடிஞ்சு. சரி அதனால அங்கே நம்ம அங்க உட்காந்து பார்த்தோம். கதை சூப்பரா பண்ணிக்கிறேங்க. நாங்களே என்ன பண்றோம் ஊருக்கால நம்ம நாம அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நம்ம தான் பேசுறோம். ஆமா இன்னொரு பாட்டம். இன்னொரு பாட்டு. மல்லி பூ வச்சி வச்சி வாடுதே அந்த வெள்ளி நிலா வந்து வந்து தேடுதே. நீங்க எப்ப வர போற மச்ச எப்ப வர போற? பத்தே தலை பாம்பா ஒரு முத்தம் தர போற பாம்பா. நீ காடு குடிச்சு நீ ஓம்பா முதல் மாதிரியா பார்த்த பாட்டு ஒரு அந்த பாட்டு நீ சொல்லுமா சொல்லுமா பிள்ளைக்கு ஒரு அந்த பாட்டு அப்படி இல்ல பாப்பா. பாட்டு அப்படி இல்ல. கையளவி தொண்டாரில கடலளவி போத புள்ள போத ஏதும் இல்ல. வீடு அடிச்சாலும் ரம்மு அடிச்சாலும் அதுதான் போத புள்ள. பைசை கப்பு ஆமா அப்படி மாவட்ட மக்கள் சைவத்தாக தோற்றங்கள் என்னுடைய பெயர் விளக்குங்கள். நான் யார், நான் எதற்காக வரணும் சொல்லுமா இல்லையா? சொல்லு பாப்பா.
பொம்பளை எனக்கு தெரியுது. பொம்பளை தான்டா. பொம்பளை உருவம் பொம்பளை தான். மோகினி. மோகினியா? ஆமா. எப்பா யாரை கட்டது வாசனை? யாரை கட்டது கட்ட நேரத்துல மோகினி வந்ததுதான். மோகினினா நமக்கு பயம். கல்யாணம் கத்துறப்பா. மோகினி பார்த்தா உனக்கு பயம். ஆமா. ஆமா. இதுக்கு முன்னாடி பேர் மோகினி பாத்தீங்க. நேத்து நாடகம் ஆடணும். அப்படியே போய் அசந்து பகல்ல ஒரு மரத்தடியில தூக்கிட்டேன். என்ன மரத்தடியில? பொங்க மரத்தடியில. ஓ நானே ஏமாந்து போயிட்டேன். இங்க நிறைய இந்த பன்னீர் அப்படிங்கிற அந்த மரத்தடியில தூக்கிட்டேன் கேட்டேன். இல்ல அங்க போய் நம்ம ஒரு பக்கம் அங்க போய் தூக்கிட்டேன். அசந்து தூங்கின உடனே பகல்ல சரியான கனவு. ஒரு அழகான பொம்பளை. அப்படி தொட்டா ஏன் இங்க தோறாங்க? அந்த மாதிரி தொட்டா பால்வடி அப்பே அந்த கலரு. நாம நிறைய பொம்பளை விருப்பது என்ன பண்ணுவாங்க? நாம விருப்பப்பட்டு போனா அவங்க வரது கிடையாது. அவனும் விருப்பப்படுவான். ஆனா அவன் வராளே. அப்படி மனசு சரியான ஏக்கத்தோட வரா. வந்த உடனே நெஞ்சு மேல ஏறி ஒரே அமுத்தி குஞ்சுல இருந்து மூத்திரம் மேல பிரிட்டு அந்த பொங்க சாட்டுக்கு அடிச்சு மறுபடியும் வாயிலே வந்து ஊத்துருச்சு. பயம். இப்படி மோகினி பார்த்து பயப்படுறியே. இதுக்கு ஒரு வைத்தியம். வைத்தியமா? சாமி மோகினி கண்டா என்ன ஒரு வேலை. நேரா இங்க கூட்டுவாடி சொல்லுங்க. இது வாட்ஸ்அப்ல இருக்குது, கூட்டோட்ல இருக்குது. அங்க போய் ஒரு அரை மீட்டர் காடா துணி. ஆனா மோகினி வரக்கூடாது. வராது. அந்த பயந்து ஓடிடுவா. ஐயோ இனிமேல் எந்த மோகினி அரை மீட்டர் காடா துணி. அரை மீட்டர் காடா துணி. அது நல்லா போய் கட் பண்ணு. கட் பண்ணி தண்ணியில் நல்லா கசிக்கு காய போட்டு காய்ச்சி பின்னால மலாங்க படுத்துக்கோ. என்ன பண்ண மோகினி வரக்கூடாது. மலாங்க படுத்துக்கோ. குஞ்சை இழுத்து முடி. இழுத்து முடிச்சு அந்த கட் பண்ண துணியை பூரா சுத்து. அந்த கட் பண்ண அந்த காடா துணி பூரா குஞ்சில் சுத்துறது. நீட்டா இழுத்து முடிச்சு சுத்திடணும். ஆனா மோகினி வராதா? அந்த துணி சுத்தமா சுத்திடணும். சுத்திட்டு ஒரு அரை சீமனை அதுல ஊத்துணுமா? அரை சீமனை எடுத்து நல்லா விட்டு நலி. அது நான் ஆமா நலச்சு போட்டு மீதி அது மேல ஊத்து. அது மேல ஊத்திடுது. ஊத்தி